என்னுடைய ஃபேஸ்புக் நண்பருக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன். இந்த வருஷம் நோய் நொடி இல்லாமல் நல்ல ப்ராஸ்பர்ட்டியோடு சந்தோஷமாக நீங்கள் வாழ்வீங்கன்னு நான் வாழ்த்துறேன். இன்றைக்கி என் மனசில் வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவலாக பேசணுன்னு ஒரு ஆசைப்படுறேன். பேசலாமா? ஃபஸ்ட்டு வந்துட்டு காட் வந்துட்டு உங்களை சிரிச்சுத்தாரு. சிரிச்சுட்டு அது உயிர் ஊட்டுறதுக்காக வந்துட்டு உங்கள் மதர் வயிற்றில் உங்களை பாதுகாப்பாக வச்சுருந்தார். பாதுகாப்பாக வைக்கும் போது அதை வளர்த்துற அவர் தான். ஒரு கைனகாலஜிஸ்ட்டோ டாக்டரோ வளர்க்கலை, அல்லா தான் உங்களை வளர்க்குறது. வளர்க்கும் போது உனக்கு எப்போ பிறப்பேன்னு அவருக்கு தெரியும், எப்போ இறப்பேன்னு தெரியும். இந்த இடைப்பட்ட தூரத்தில் நீ உயரணும், வாழ்க்கையை முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு உன் தலையில் எப்படி எப்படிலாம் நடக்கும் அப்படின்னு எழுதிடுவார். எது நடக்கக்கூடாதுன்னு எப்படி அதிகாரங்களை எழுதிடுவார். அதே மாதிரி நீ டாக்டர் ஆகணும், நீ இன்ஜினியர் ஆகணும், அது மாதிரி படைப்பாளிகளை வந்து உன் அதிகாரத்தை அரிசி மேலே உன் பேர் இருக்கிற மாதிரி உன் தலையில் நீ வெளியே வரும்போது நீ டாக்டர், இன்ஜினியர், நீ வந்துட்டு எந்தெந்த தொழில் செய்யணுமோ அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி அளந்து கர்ப்பப்பையிலேருந்து உலகத்துக்கு வெளியே அனுப்பிச்சிடுவார். வெளியே அனுப்பிச்ச உடனே நீ உயிர் வாழணுமில்ல, அம்மா வயிற்றுல இருந்துட்டு இப்போ உயிர் வாழறதுக்கு என்ன பண்ண, உனக்காக கஷ்டப்பட்டு அந்த வானத்தையும் பூமியும் உனக்காக தான் படைச்சிட்டு அதில் எல்லாமே யூனிவர்ஸ் பிரபஞ்சத்தை அழைச்சார். அந்த பிரபஞ்சத்தில் நீ உயிர் வாழ, நல்லா கேட்டுங்க, நீங்கள் உயிர் வாழறது எல்லாம் அவர் உங்களுக்காக தான் படைச்சு அதில் இருக்கிற பிரபஞ்சத்தை என்ஜாய் பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் சொன்னேன். பேசிக்காக தெரிஞ்சுங்க, கடவுள் வந்துட்டு மனிதனை படைக்கிறதெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறது தான் தவிர கவலைப்படுறதுக்கு இல்லை. ஓகேவா? இப்போது நீங்கள் பிரபஞ்சத்துக்கு வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பிரபஞ்சம் உங்களை வாழ வைக்கும். நீங்கள் வந்துட்டு விஞ்ஞான ரீதியாக பிரபஞ்சத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா பிரபஞ்சம் ஒரு நாளைக்கு திடீர்னு அது வேலையை காமிச்சிடும். உதாரணமாக வந்துடுச்சு, அமெரிக்காவில் வந்துட்டு நெருப்பு வந்த மாதிரியும் சுனாமி வந்த மாதிரியும் அது வேலையை காமிச்சு உன் கொட்டத்தை அடைக்கிடும். அதனால் பிரபஞ்சத்துக்கு விளையாடாது. ஆனால் கருணையாக கேட்கலாம். ஏன்னா பிரபஞ்சமே உனக்காக தான் அமைக்கப்பட்டது, நீ சந்தோஷமாக இருக்க. அதாண்டு இப்போ வேலையை காமிக்கூடாது. அதே மாதிரி சப்போஸ் அந்த பிரபஞ்சத்தில் வந்துட்டு இருக்கிற அப்படின்னா கடவுள் உன்னை பார்த்துக்கினே இருப்பார். நம்மளை படித்த பையன் வந்து எப்படி இருக்கிறான், ஏதா இருக்கிறான் அப்படின்னா நீ வந்து பிரபஞ்சத்தை எப்படி பார்க்குறேன்னா கடவுள் வந்து உன் கண்ணில் இருக்கிற திருட்டுத்தனமாக அவருக்கு தெரியும். அதே மாதிரி இதயத்தில் ஒளிஞ்சுன்னு இருக்கும், நல்ல மாதிரி நடிப்பு, ஆனால் இதயத்தில் பல ரகசியம் ஒளிஞ்சிருக்கும். அதுவும் அவர் கண்ணு கூட பார்ப்பார், உனக்கு தெரியாது. ரெண்டாவது, அவர் என்றைக்கும் வாக்கு மாறாரு. உன்னை வந்துட்டு டாக்டராக வந்துட்டு படிக்க வச்சேன், முன்னாடி டாக்டர் வந்துட்டு வெளியே படிக்க வச்சுருவார். படிக்க வச்சு டாக்டர் தொழிலையும் கொடுப்பாரு. ஆனால் நீ டாக்டர் தொழில் இல்லையா அப்படின்னு வந்து உன்னை தெரியாமல் அவர் ரகசியமாக பார்த்துக்கினே இருப்பார். ஏன்னா அவர் எப்போவுமே வாக்கு எப்போவுமே மாற மாட்டார். இப்போ உன்னை படைக்கும் போது வானத்தை பூமியும் படைச்சி அதில் பிரபஞ்சம் இப்போ உனக்காக தான் கொடுத்தாரு. ஆனால் அதனுடைய கீயை வந்து அவர் வச்சுக்கினார் கையில். நீ வந்து கதவு மூடிட்டு என்ன தப்பு பண்ணாலும் அவருக்கு அது தெரியும். ஏன்னா சாவி அவர் நடந்துனுக்குது, உன்னை பூட்டுற மாதிரி திறக்காத மாதிரி பண்ணிடுவார். ஏன்னா கீ இருக்கிறதுனால என்ன தப்புனாலும் திறந்து பார்த்துட்டு உடனே மூடிடுவார். ஸோ அதை பூட்டுருந்து யாரும் திறக்கூடாது, திறக்கிறது யாரும் பூட்ட முடியாது. அது மாதிரி பண்ண இறைவன் அல்லாஹ் மேலே இருக்கான்றது நீங்கள் அப்பப்போ மறந்துடுறீங்க. அல்லாஹ் என்ன பண்ணுவாருன்னா அவங்களுடைய அதிகாரத்துக்கு மேலே அவரை வந்து ரொம்ப சிரமப்படுத்த மாட்டார். ஆனால் அவன் அதிகாரத்துக்கு மேலே கொஞ்சம் திமிரு காமிச்சாங்கன்னா அவர் ஒரு நிமிஷத்தில் ஒழிக்காமல் விட மாட்டார். அதனால் நீங்கள் வந்து நற்பாக்கியம் பெறணுமா, துர்பாக்கியம் பெறணுமா, இல்லை நரகம் போகணுமா, இல்லை வந்து சொர்க்கம் போகணுமா, எல்லாம் வந்து உன் கையிலையும் இருக்குது, கடவுள் கையில் இருக்குது. கடவுள் எல்லாத்தையும் நீ பண்ண காரியத்தெல்லாம் மன்னிச்சிட்டேன்னு சொன்னால் மன்னிச்சிடுவார். நீ கடவுளே இல்லைன்னு சொல்லி உன் இஷ்டம் போல் இருந்தால் அவர் உன்னை வந்து கையை விட்டுடுவார், கீழே போட்டுருவார். அதனால் குரானில் சொல்கிற ஒரு வாக்கியங்களும் என்னுடைய வாழ்வாதாரமாக நான் நேசிக்கிறேன். அதனால் இப்போ நல்லபடியாக 78 வயசுக்கு நல்லபடியாக இருக்கிறேன்.
அதில் சொன்ன ஒரு ஒரு வாக்கியமும் ஒருவனுடைய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அதனால் தப்பு பண்ணாதீங்க. தப்பு பண்ணால் யாரும் பார்க்கலனா கூட சரி, நீங்கள் ரகசியமாக தண்ணி உள்ளே போய் பண்ணாலும் சரி, வானத்துக்கு மேலே பண்ணாலும் சரி, அவர் பார்த்துட்டு அதுக்குரிய பலனை உங்களுக்கு சாவறதுக்கு முன்னாடி கொடுத்துருவாரு. அது நீங்கள் அனுபவிச்சதும் சாகணும், அதை அனுபவிக்காமல் சாப்பிட முடியாது. அதனால் மக்களே, புத்தாண்டு வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருங்க. உலகம் உங்களுக்கு தான். யாரையும் பாரமாக பார்க்காதீங்க. ஹாப்பியாக இருங்க. நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க, கடவுளை ப்ரேயர் பண்ணிங்க. நீங்கள் எப்படியும் 90 வயசு வரைக்கும் நல்லா இருப்பீங்க. வாழ்வு சாவு எல்லாம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.